குருவே சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருவே சரணம். குருவே சரணம் தம்பி. காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம் ஜி. குருவே சரணம். கேமரா ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்ணிக்கிங்க. சுவாதி, தேங்க்யூ வியூவர்ஸ். வேற காயத்ரி, திரு அப்படி சொல்லிட்டேன். டெய்லியும் இது ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கே இந்த உபதேசத்துல. கேமரா ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்ணிக்கிங்க, கேமரா ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்ணிக்கிங்க, கேமரா ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்ணிக்கிங்க. ஃபைன், முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு கேமரா ஆன் பண்ணாதது பத்தி இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் பேட்ச்லாம். பட் இது உங்களோட டெடிகேட்டா உங்களுக்காக நான் பேசணுன்றதுக்காக தான் கேமரா ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே, கண்களை முடிக்கலாம். கண்களை முடிக்கலாம். ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து ஒரு ஆழமான வெளிமூச்சு. மீண்டும் ஒரு முறை டீப்பா இன்ஹேல் பண்ணி டீப்பா எக்ஸேல் பண்றீங்க. மீண்டும் ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து ஆழமான வெளிமூச்சு விட்டு பாடி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிக்கிங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனி பிரத்யம் ராகுவே கேதுவே நமः. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து மன்னித்து காத்து ரட்சித்து தள்ள வேண்டும். நான் செய்த தவறுகள், நான் செய்த பிழைகள், நான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து என் வாழ்க்கையை சுகமுடனும் ஆனந்தத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் சுகமாய் நிறைவாய் வாழ இந்த இயற்கை மற்றும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை வழிநடத்தட்டும். என்னை வழிநடத்தும் என் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்னை வழிநடத்தும் அனைத்து தேவதைகளுக்கும் நன்றி. என்னை வழிநடத்தும் என் திதி தேவதைக்கு என் மனமார்ந்த நன்றி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிட்டேனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். 2 கைகளும் தேய்ச்சு கண்களில் ஊத்திட்டு கண்ணில் திறக்கலாம். கேமரா ஆன் பண்ணிக்கிங்க. சுசித்ராமா, நளினி கேமரா ஆன் பண்ணல, கேமரா ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே. எப்படி போச்சு நேற்றைய தினம்? அப்படின்னா ஒன்றும் விளங்கலையா? காலையிலேயே நல்ல நல்ல வார்த்தை ஏதாவது பேசுங்க தம்பிட்டுறீங்களா? எப்படி போச்சு நேற்றைய தினம்? நல்லா நேற்று இருந்தது குரு. நல்லா இருந்ததா? கொஞ்சம் பேசுங்க. தூங்குனீங்க? நேற்று தூங்கி உங்களோட கேக்குதா தம்பி? கேக்குதுங்கம்மா. உங்களோட செஷன் முடிஞ்ச உடனே நான் மெடிடேஷன்ல இருந்துட்டேன். ம் மெடிடேஷன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்ப செய்யும் போது அந்த மைண்ட் வந்து நீ சொன்னதெல்லாம் அனலைஸ் பண்ண தோணுச்சு. அதுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ம் மனம் மாறிங்கிறது எந்த அளவுக்கு எங்களை லைஃப்ல எஃபெக்ட் பண்ணுங்கிறது. அது மத்த விஷயங்கள் நீ சொல்லி கொடுத்தா எங்க கையில இருக்கு. அதை நாங்க மாத்தி கொள்ளலாம். சில விஷயங்கள் அது வெளிமுகமா வர்றத வந்து அஹ், அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் அதாவது சொல்லுவாங்க தானே, இந்த நீர் வந்து நீரால கல்ல நிலை குலைக்க முடியுமான்னு. ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ல வந்து அந்த நீர் விழுகும் போது அங்க அடிபட்டு பட்டு பட்டு அந்த கல் வந்து ஒரு கட்டத்துல நிலை குலையுது அது. அப்ப அது மாதிரிதான் இப்ப நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த தாங்கி தாங்கி தாங்கிக்கிட்டே வரும்போது எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் அந்த ஒரு கட்டத்துல வந்து நாங்களே அதை வெடிச்சிட்டு வர்ற மாதிரி எங்கட கேரக்டரே மாறிடுற மாதிரி ஆயிருது. அப்ப ம் இந்த இடத்துல வந்து அது நேத்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு நிறைய விஷயங்கள். இந்த மனம் மாயை. அப்ப நீ சொன்னீங்க தானே, நம்ம இருக்கு ஆனா இல்ல, இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப எனக்கு இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது இப்ப நான் வெங்காயம் மாதிரி, ஆனியன் மாதிரி இது உரிக்கும் போது ஒவ்வொரு கட்டத்தையா உருக்கி உரிக்கும் போது கடைசியில அங்க ஒண்ணும் இப்ப நான் யாருன்னு கேட்க சொல்லியிருந்தீங்க தானே. அப்ப ஒவ்வொரு விஷயத்த உருக்கி உரிக்கும் போது அங்க கடைசியில ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆயிருது. அப்ப நான் என் பார்வைக்கு அந்த ஒவ்வொரு ஆக்கள் என்னை ஹர்ட் பண்றது அதுகள் போது அந்த இது ஒரு இல்ல இருக்குங்கிற சப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்துச்சு. அப்ப நான் அந்த இடத்துல நான் இப்ப இந்த விஷயம் என்னை ரொம்பவே தாக்குதுங்கன்னா இப்ப எனக்கு அந்த மாயைங்கிற இதை கொண்டு வந்து அதை திருத்தி கொள்ளணுங்கிற ஐடியா அங்கன வந்துச்சு எனக்கு. இப்ப இப்ப நானும் மாயை, இப்ப அவங்களும் மாயை அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் ஏன் தாக்கி நான் ஏன் இந்த அளவுக்கு நிலை கொள்கிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு தெளிவு ஒண்ணு வந்துச்சு. அப்ப இந்த டாபிக்ல இருந்து நான் மாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி இந்த விஷயத்துக்கு. சூப்பர்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மத்தவங்க நன்றிகள்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நான் அழகா இது நான் யாரோடையும் கதைக்கிறது குறைவுனா, அதனால எனக்கு அந்த படபடப்பு சொல்ல. சந்தோஷம். அழகா சொன்னீங்க. சூப்பரா. மத்தவங்க அப்ளை பண்ணீங்களா? நேத்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க சொல்லியிருந்தேன். ஒரு பதில் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் யார் அப்படின்னு கூடிய கேள்வி. நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நேத்து எழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்ப வரைக்கும் தூங்கல நானு. இப்பதான் வந்தேன். இப்பதான் ரீச் ஆனேன். போய் தம்பி இன்னொரு படுத்தேன்னா விஷயம். போய் படுத்தேன்னா தூங்கிடுவேன்னு தெரியும். அதனால கொஞ்சம் எந்திரிக்க முடியாது. கொஞ்சம் டயர்டா இருக்கும். அதனால கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்காகவே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் தூங்கல. நேத்து எழுந்ததுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தெரியும் இல்லையா? அவரை மீட் பண்ணிட்டு இப்பதான் வரேன். ஒரு ஜின் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு போயிருந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் வேற நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இயங்காதுன்னு போட்டிருந்தாரா. ஸோ அதை எல்லாத்தையுமே பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போதான் வீட்டுக்கு வரேன். வந்துட்டு சரி அப்படியே கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. சொல்லுங்கம்மா பாஷ். அந்த இப்ப நீங்க டெய்லி நம்ம காசு எடுக்கும் போது சொல்லுவாங்க தானே, அந்த ஸ்கூல்ல டீச்சர் படிச்சு கொடுத்தாலும் அதை நாங்க வீட்டுக்கு வந்து திரும்ப அதை ரிப்பீட் அதை பார்த்தா தான் நாங்க இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேளோன்னு. இப்ப நீ நடத்துற செஷன் வந்து இப்ப நீ இதை செய்யும் போது சில நேரத்துக்கு மைண்ட் வந்து நமக்கு அந்த பாஸ்டுக்கு போயிருது. அப்ப சில விஷயங்கள் அங்க இக்னோர் ஆயிருது. அப்ப ஒரு நாள் தர முடியுமா அந்த லைவ் ரெக்கார்டிங்க நமக்கு அந்த
நீங்க சரி ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்கம்மா. 2 டேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ டெலிட் ஆயிடும். ஸோ தேங்க்யூ. நன்றிங்கம்மா. சரி, நான் சொன்ன டாஸ்க்கு 2 டாஸ்க்கு நேத்து. ஆமாவா? ஒண்ணு நான் யார், இன்னொன்னு இன்னொன்னு என்னது? பேஜ திருப்புங்க. என்ன சொல்லியிருந்தேன்? ம் ம் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிருந்தேன். பொய் பேசக்கூடாதுன்றதா? அது அன்னைக்கான டாஸ்க்கு. நேற்று சொல்லி நான் யார் குறை அப்படின்னு. சொல்லக்கூடாது சார். ம் குறை ம் சொல்ல எஸ். ஏன்னா நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன் அதை பண்ணோம்னு. ஆமாவா இல்லையா? அப்போ குறை பேசுறதுக்கான இடம் எத்தனை இடத்துல அமைஞ்சது, எத்தனை இடத்துல நான் குறை பேசாம இருந்தேன், அப்படி குறை பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட மனநிலை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே சொன்னேன். பண்ணல. சரி, ஓகே. டாஸ்க் கொடுக்கலாமா வேணாமா? அதுக்கப்புறம் கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறது கொடுங்க, பண்றது பண்ணாதான் நான் எங்களோட விருப்பம்ன்றீங்களா? தயவு செஞ்சு பண்ணுங்க, 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 அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் கிளாஸ் முடிஞ்ச உடனே கேளு. சரி, இன்னைக்கு அப்படியே டாபிக் உள்ள டிராவல் பண்ணிடுவோம். இன்னைக்கான டாபிக் அது என்ன, அதையா சொல்லுங்க. A life without. லைஃப் வித்வுட் கர்மா. சூப்பர். ஆக்சுவலி வாழ்க்கைய இங்க ஒரு பிறப்பு எடுத்திருக்கோம். இந்த வாழ்க்கைய கர்மா இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ முடியுமா? முடியாது. ஒண்ணு ஆமானா இப்படி தலையாட்டுங்க, இல்லைன்னா இப்படி தலையாட்டுங்க. அப்படியே உட்காந்துட்டு இருந்தா நான் என்னதான் புரிஞ்சுக்கிறது? புரியுது, புரியல, ஆமா இல்ல, எதையோ ஒண்ணு சொன்னாதான் நான் நெக்ஸ்ட் மூவ் ஆவேன். இல்லைன்னா நானும் அப்படியே உட்காந்துப்பேன். ஓகே, இருக்கு. கர்மா இல்லாம நம்மளால மூவ் ஆக முடியும். ஓகே, சூப்பர். இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். 2 விஷயம் இங்க இருக்கு. இருக்குன்னு முடிவு பண்ணா இருக்கு, இல்லைன்னு முடிவு பண்ணா இல்ல. வாழ்க்கைய இங்க ஒரு ஒரு காரணத்திற்காக இங்க நீங்க பிறந்திருக்கீங்க. இதற்கு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்மத்தை பத்தி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டேன். இருந்தாலும் மேபி நீங்க உள்ள சில பேர் வந்து புதிதாக இருக்கக்கூடியதுனால மேபி உங்களுக்கு ரீச் ஆகாம இருந்திருந்திருக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது எங்கேயாவது நீங்க கேட்காம இருந்திருந்திருக்கலாம். எனக்கு கிளாஸ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அண்ட் வீடியோ டீம் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரீச் ஆகாம இருந்திருக்கலாம். அதனால ரிப்பீட்டா உங்களுக்கு நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே. இப்போ 5 வகையான கர்மாக்கள் சொல்லப்படும். அதுல என்ன அப்படின்னா, சஞ்சித கர்மா, பிராப்த பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமியம், நிஷ்காமியம் சொல்லக்கூடிய 5 வகையான கர்மாக்கள் இருக்கு. சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா என்ன? நீங்கள் இதுவரை செய்த மொத்த பாவ புண்ணிய கணக்கு அப்படின்றது பேலன்ஸ் ஷீட். அதுதான் சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் இந்த ஜென்மத்துல என்ன அனுபவிக்க போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ ஒரு 1000 மூட்டையை ஒரு இடத்துல லோடு இறக்கிருக்கீங்க. 1000 மூட்டையும் இந்த ஜென்மத்துல கழிக்க முடியாது. இந்தப்போ ஏதோ ஒரு 200 மூட்டையை கழிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு 200 மூட்டையை உங்களோட முதுகுல வச்சு அமுச்சு விடுறாங்க அப்படின்னும் போது அதற்கு பேர் பிராரப்த கர்மா. இந்த ஜென்மத்துல இந்த 200 மூட்டையை நீ அழிச்சுக்கலாம் அப்படின்றது தான் பிராரப்த கர்மா. அதன்படிதான் நம்மளோட வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த சஞ்சிதம் பிராப்தம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு பிராப்தம் இல்லை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம், அவனுக்கு அவன் பாவம், அவனுக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னும் அது பிராரப்த கர்மாவை தான் அப்படி சொல்றோம். அப்புறம் ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மானா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜென்மத்துல நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி சுதந்திரம். இதைதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆகாமிய கர்மான்னு சொல்லி சொல்றோம். அந்த தனி சுதந்திரத்தின் மூலமாக நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, என்ன விஷயத்த கிரியேட் பண்றீங்களோ அது ஆகாமியமாக மாறி அது சஞ்சித கர்மா கூட போய் திரும்ப பேலன்ஸ் ஷீட் கூட போய் ஆட் ஆகும். இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க 1000 மூட்டையில 200 மூட்டையை கொடுத்து அமிச்சாங்க,
மீதி அப்போ 800 மூட்டை இருக்கு. திரும்ப இந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு நீங்க அங்க போகும்போது 200 மூட்டையை கழிச்சிட்டு போறீங்களா, இல்ல 250 மூட்டையை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்னொரு 50 மூட்டையை எடுத்துட்டு போறீங்களான்றது இந்த ஆகாமிய கர்மா. அதுல காமியம் நிஷ்காமியம் சொல்லக்கூடியது. காமிய கர்மான்றது வந்து நான் இந்த நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சேன்னா எனக்கு கெட்டது வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் புண்ணியத்தை செய்வது. ஓகே, இங்கே நான் புண்ணியத்தை செஞ்சேன்னா நான் கொஞ்சம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புண்ணியம் செஞ்சால் எனக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை செஞ்சால் புண்ணியம் வரும்னு தெரிஞ்சே செய்கிறதுக்கு பெயர் காமிய கர்மா. நிஷ்காமியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் இறைவன் விட்ட வழி, நான் பண்ணுறேன், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை, நான் செய்யக்கூடிய செயல் இறைவன் வகுத்தது, இறைவன் விதித்தது, அப்போ நான் செய்கிறேன், அதற்குண்டான கிரெடிட்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்கன்னா அதற்கு பேர் நிஷ்காமியம். இப்போ கிரெடிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா காமியம். அதனால கர்மம் உண்டாகும், அதுக்கு கர்மா உண்டு. ஏன்னா நீங்கள் செய்கிறீங்கன்னு எப்போ எடுக்கிறீங்களோ அதுக்கு கர்மா உண்டு. நான் செய்யல, இறைவன் செய்கிறார், நீங்கள் தான் அதை உங்கள் மூலமாக நடத்தும் போது மனதில் உங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா இது நான் பண்ணல இறைவன் பண்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கை காமிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல சம அளவு படுத்துறதுக்கு, ஜீரோ படுத்துறதுக்கு இறைவன் உதவி செய்கிறார். ஏன்னா கர்மம் இல்லாதப்பதான் உங்கள் வாழ்க்கை எங்க எண்ட் ஆகணும் போது இதை ஜீரோ பண்றதுக்கு இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படி பண்ணிட்டு என் மேல போட்டு நான் ஜீரோ பண்ணிடுறேன் எதை, குற்றத்தையா? குற்றத்தை செஞ்சுட்டு அவர் மேல பழிய போட்டீங்கன்னா முடிக்க மாட்டாரு, முடிச்சிருவாரு, ஒரே அடியை முடிச்சிருவாரு. நீ வாழ்ந்தன்னா வாழன்னு சொல்லி டோட்டலா முடிச்சிருவாரு. நீங்க இந்த கர்மாவை ஜீரோ பண்றதுக்கு உதவுவார். அப்போ நான் புண்ணியம் நான் பாவம் சொல்லி சொல்றாரு ஆதிசங்கரர். பாவமும் புண்ணியத்துல இருக்கணும், சாரி பாவமும் ஜீரோல இருக்கணும், புண்ணியமும் ஜீரோல இருக்கணும். அதுதான் ஜீரோல இருக்கக்கூடியது. அப்போ எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னா நான் டோட்டலா இந்த லைஃப் வித்தவுட் கர்மா அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் வருவேன். சரி, ஆனா இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். இப்போ கர்மம் அப்படின்னா செயல்னு அர்த்தம். கர்மயோகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த செயலை யோகமாக செய்யக்கூடியவங்க. அதற்கு அவங்க எதுவுமே வந்து காசு வாங்க மாட்டாங்க, அதுக்கு அவங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையில மட்டும் அந்த செயலை செய்வாங்க. அதற்கு பெயர் என்ன அப்படின்னா கர்ம யோகம், வாலண்டியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வாலண்டியரா போய் ஒரு விஷயத்த பண்றதுக்கு பேர் கர்ம யோகி. அப்போ யோகம் கர்மா அப்படின்னா செயல், அப்ப செயலையே கர்மமாக செய்யறது. அப்போ இந்த கர்ம யோகி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செயலாக வருது இல்லையா, இந்த கர்மான செயலாக வருது இல்லையா, அப்போ எப்படி நான் ஒரு விஷயத்த இங்க செயல் செய்துதானே ஆகணும். இப்போ இந்த லைஃப்ல எல்லாமே ஒரு மூமெண்ட் தானே. இப்போ நான் இங்கேருந்து இதை நகர்த்துறேன்னா இது ஒரு மூமெண்ட், இங்கேருந்து இதை நகர்த்துறேன்னா ஒரு மூமெண்ட். இந்த மாதிரி லைஃப்ல எல்லாமே செயல் தான். செயல் இல்லாமல் இங்கே ஒரு விஷயம் இருக்கானா இல்லை. நினைத்தாலே கர்மம் உண்டாகும். ஒருத்தரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்கள பற்றி ஏதோ ஒரு மாதிரி அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் செயலே செய்ய வேண்டாம், ஆனால் நீங்கள் நினைத்ததற்குண்டான கர்மத்தை மீண்டும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஒரு ஒரு வினைக்கும் அதற்குண்டான சமமான எதிர்வினை உண்டு. நீங்க என்ன பண்றீங்களோ திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி உங்ககிட்ட தான் வரும். எந்த அளவுல வீசுறீங்க அவ்வளவுதான் மேட்ரிங்க. திரும்பவும் வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பாலை எடுத்து ஒரு செவுத்துல வீசுறீங்க அப்படின்னா அப்படி வீசுனீங்கன்னா அடிச்சு பொறுமையா ரிட்டர்ன்ல வரும் அந்த பால். ஆனா என்ன வேகத்துல வீசுனீங்க, ரொம்ப பெரிய வேகத்துல வீசுனீங்கன்னா அடிச்ச உடனே திரும்ப நீங்க இப்படின்றதுக்குள்ள வந்துடும். அப்போ இதே மாதிரி தான் போய் அடிச்சு எப்படி இப்போ ஒரு செவுத்துல நீங்க அந்த பால் அடிச்சு ரிட்டர்ன் வருதோ அந்த மாதிரி இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த கர்மமானது இந்த 4 செவுத்துல சுத்தி உள்ள இந்த யூனிவர்ஸ்ல அடிச்சு மீண்டும் அது உங்ககிட்ட வரப்போகுது. இது கம்ப்ளீட்டா கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நிச்சயமாக வரும். அதனாலதான் நல்லது செய் நல்லதே நடக்கும்ன்றாங்க. நீ கெட்டதை செஞ்சினா கெட்டது உனக்கு வரும் அப்படின்றாங்க. என்ன காரணம்னா இங்க எல்லாமே வந்து மிரர் தான். நீங்க பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ல எடுப்பீங்க. ஆனா இதை பண்ணா ரிட்டர்ன்ல எடுப்புன்றதுக்காக ஒரு விஷயத்தை போய் பண்ணக்கூடாது, வராது. ட்விஸ்டே அங்கதான். ஒரு ஒரு கிளாஸ்ல கூட ஏதோ டைரக்ட் கிளாஸ்ல கேட்டாங்க, நீங்க வந்து எங்களுக்கு வேணும்னா தானே நடக்காதுன்றீங்க, மற்றவங்களுக்கு வேணும்னா நடக்கும்ன்றீங்க. ஆமா கண்டிப்பா நடக்குங்க, அதுல என்ன சந்தேகம், தாராளமா வேணலாம். அப்ப அவங்க எனக்கும் நான் அவங்களுக்கும் வேண்டிக்கிட்டா எப்படி அப்படின்னாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு மூளை வேலை செய்யுது பாருங்க. இவங்க வந்து அவங்களுக்கும் வேண்டிப்பாங்களாம், அவங்க இவங்களுக்கு வேண்டிப்பாங்களாம். அப்போ இன்டென்ஷனே எப்படி இருக்கு, இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன் இஸ் கால் கர்மா.
ஒரு நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், இந்த ஒரு செயல் செய்யும் போது என்னோட மனநிலை என்ன, அந்த மனநிலைக்கு தகுந்தாற் போல என்னோட கர்மம் இங்கு தீர்மானிக்கப்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒருத்தவங்க தண்ணி கேட்குறாங்க, தண்ணியை நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்னோட எண்ணமே சரியில்லை அப்படின்னா, அதனால தான் எண்ணங்கள் சரியில்லாதப்போ மற்றவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது. அது வேற கான்செப்ட், விட்டுருங்க. ஆனால் அந்த எண்ணம் சரியில்லை அப்படின்னா, இப்போ நான் இந்த தண்ணி கொடுத்தும் இங்கே பிரோஜனம் இல்லை. இந்த தண்ணி கொடுத்தும் என்னென்ன பிரோஜனம் இல்லை. அதே தண்ணியை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குறான், ரொம்ப முழு மனதோட சந்தோஷமா, ஐயோ இந்த உயிருக்கு தாகம் எடுக்குதுன்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் உண்டு. அதற்கு செய்ததற்கான வினை, அவன் செய்ததற்குண்டான பிரதிபலன் நிச்சயமாக அவனுக்கு 100% வந்து சேரும். ஆனா செயல் நாங்க 2 பேரும் ஒண்ணு தானே செஞ்சிருக்கோம். அப்ப ஏன் எனக்கு வரல அப்படின்னா, என்னோட எண்ணம் எப்படி இருந்தது? அவனும் தண்ணி தான் குடுத்தான், நானும் தண்ணி தான் குடுத்தேன். ஆனா அவனுக்கு அவ்வளோ விஷயம் வந்து சேர்ந்தது. ஆனா எனக்கு வரல அப்படின்னா, பிரச்சனை இங்க செயல் செய்வது இல்ல. செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்க மனநிலை என்ன? இப்போ இப்போ பல பேரோட கேள்வி என்னவா இருக்கும்னா, அவன மாரியே தானே நான் இது எல்லாத்தையும் பண்றேன், இது எல்லாத்தையும் செய்றேன் அப்படின்னா, அவன் என்ன மாரியான மனநிலையில குடுக்குறான்? அவன கிரியேட் பண்ணணும், அவன மாரியே நான் இருக்கணும் அப்படின்றதுக்காகயோ, இல்ல வந்து இங்க குடுத்தா அவனுக்கு வருதுல்ல, அதனால நானும் குடுக்குறேன் அப்படின்றதுக்காகயோ நீங்க பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்ல இருக்காது. அது கர்மமாக வந்து அமையும். அப்ப என்னன்னா, இந்த உலகத்துல நீங்க எல்லாமே செயல் அப்படின்னும்போது, செயல் என்றால் கர்மம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்மம் உண்டாயிடுது. அப்ப நான் என்ன பண்றது? அதற்கு தான் ஈஸியா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, செயலை செய்யி, மற்ற நடக்கக்கூடிய விஷயங்கள் இறைவன் விட்ட வழின்னு சொல்லி இருந்துருன்னு சொல்லி சொல்றாங்க. இதனால தான் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சித்தத்த சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். ஏன்னா, சித்தம்னா என்ன? நான் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா, அந்த முடிவே எனக்கு தெரியாது. நான் எடுக்கக்கூடிய முடிவு எனக்கு தெரியாது. நீ விட்ட வழின்னு சொல்லி டோட்டலா எல்லாத்தையுமே அங்க சரண்டர் பண்றதுன்றது தான் இருக்கறதுலயே ஒரு உயர்ந்த ஸ்டேஜ்ன்னு சொல்லி சொல்லப்படுறது. சரண்டர் தான் டோட்டலா இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த ஸ்டேஜ். அப்படின்னும்போது, எல்லாம் நீ விட்ட வழின்னு சொல்லி நான் விட்டுட்டேன்னா, எனக்கு இங்க எதுவுமே பாதிக்காது. எல்லாம் நான் தான் பண்றேன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அதற்கு உண்டான பொறுப்ப நீங்க எடுக்கும்போது, அதற்கு உண்டான கான்சிக்வென்ஸஸையும் நீங்க ஃபேஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு இங்க தனி சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். 200%. இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அந்த கத்திய எடுத்து அழகா ஒருத்தவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணியும் குடுக்க முடியும். ஆரஞ்சு கட் பண்ணியும் குடுக்க முடியும். இல்ல வர்றவங்கள எடுத்து அந்த கத்தியால குத்தவும் முடியும். we have 2 ஆப்ஷன்ஸ். எஸ் ஆர் நோ? கத்தி இருக்கு. வர்றவங்கள அழகா அந்த கத்திய வச்சு கவனிக்கவும் முடியும். அந்த கத்திய வச்சு வர்றவங்கள போடவும் முடியும். 2 ஆப்ஷன் இருக்கு. இப்ப நம்ம எத சூஸ் பண்றோம்ன்றது தான் அங்க கர்மத்தை தீர்மானிக்குது. அப்ப என்னன்னா, என்கிட்ட இங்க ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் அத பகுத்து பார்த்து நான் இப்ப கான்ஷியஸா எந்த ஒரு செயல நான் செய்ய போறேன். எந்த ஒரு செயல நான் செய்ய போறேன். வர்றவங்கள கூப்ட்டு, உள்ள கூப்ட்டு தண்ணி குடுத்து சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு இது பண்ண போறேனா, இல்ல உள்ள கூப்ட்டு ஒருத்தவங்கள திட்டி அனுப்ப போறேனா? 2 விஷயமும் என்னால செய்ய முடியும். அங்க 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப என்னன்னா, இங்க எல்லாத்திற்கும் ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா, அந்த பாசிபிலிட்டீஸ நம்ம எப்படி, எந்த வகையில தர்மத்தின்படி அத நடத்துறோம்? அவ்வளவுதான் கேள்வி. புரியுதா? இங்க எல்லாத்துக்கும் உண்டான பாசிபிலிட்டீஸ் இருக்குங்க. அத நம்ம எப்படி தர்மத்தின் வழியில நடத்துறோம் அப்படின்றது தான் கேள்வி. தர்மத்தின் வழியில நீங்க நடத்துறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க கர்மம் உண்டாகாது. தர்மத்தின் வழியில நீங்க நடத்தல அப்படின்னா, அங்க கர்மம் உண்டாகும். அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி, தர்மத்தின் வழியில நீங்க நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பான்றார் அகத்தியர். தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமா. தர்மம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செய்த இந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால் வரக்கூடிய அந்த வலிகள் இருக்கு இல்லையா? அந்த வலிகள் எல்லாமே குறையும்ன்றார். பெயின், உங்களோட பெயின் எல்லாம் குறையும். எப்போ? தர்மத்தை அதிகமாக நீங்கள் செய்யும்போது. அப்ப லைஃப் வித்தவுட் கர்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் பல விஷயங்கள்னால தான் நான் பிறப்பை எடுத்திருக்கணும் போது, நான் எப்படி இம்மீடியட்டா நான் சேஞ்ச் பண்றது? சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, தர்மான்ற ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். மேட்டர் சிம்பிளா இருக்கும். ஆனா செய்றது பெரிய டாஸ்க்கா உங்களுக்கு இருக்கும்.
நான் ஒரு பாடல் ஒன்று ப்ளே பண்ணுறேன். அந்த பாடல் என்ன புரியுதுன்னு சொல்கிறீங்களா? எழுதிக்கணும். பக்கத்தில் ஒரு நோட் பென் எடுத்து எந்தெந்த லைனில் என்னென்ன விஷயம் புரிஞ்சுதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்லி சொல்கிறேன். எழுதுங்க. நான் வந்து இந்த இதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு அப்புறம் திரும்ப நான் வந்து உங்களை கேள்வி கேட்பேன். என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பேன். அதனால் கரெக்டாக நோட்ஸ் எடுக்கணும். ஓகே? எத்தனை பேர் வந்து நான் கடவுள் சாங் கேட்டிருக்கீங்க? நான் கடவுள் கேட்டது இல்லையா? சரி, இப்போ கேட்டுருங்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, அம்மையும் அப்பனும் தந்ததால் இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இம்மையை நான் அறியாததா, இம்மையை நான் அறியாததா, சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அத்தனை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், அத்தனை செல்வமும் முன்
உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் விழியால் நோக்குவாய் மலர்பதத்தால் தாங்குவாய் உன் திருக்கரம் என்னை அரவணைக்குனதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. கேட்டிங்களா? கேட்டிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல போறீங்க. என்னென்ன லைன்ல என்னென்ன புரிஞ்சுது? கமான், எல்லாரையுமே வந்து அன்மியூட் பண்றேன், சொல்லலாம். என்ன புரிஞ்சுது சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ். சூப்பர். அவருக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் இந்த சாங் கேட்டிருக்கீங்களா? சூப்பர், வேற லெவல். ஆக்சுவலி மற்றவங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்றேன், என்னோட தாட்ஸ் ஷேர் பண்றேன். மற்றவங்களுக்கு வேற என்ன புரிஞ்சது? ஜீனா சொல்ல முடிஞ்சு எஸ். இந்த உடம்பு அப்படிங்கறதுதான் வந்து ஒரு பிச்சை பாத்திரம். நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கொடுத்ததா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வினைகள்னால அந்த பயனால நான் வந்து இங்க இருந்திருக்கேனா, இல்ல முன்ஜென்மத்துல நான் பண்ண செயல்கள்னால நான் இங்க இருக்கேனா, ஸோ எந்த விஷயத்துக்காக நான் இருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கதான், நீ என்னை உணர்த்ததான் நான் இந்த பிறப்பு வந்து என்னை பிறக்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண முடிஞ்சு. எல்லா செல்வமும், அதாவது எல்லாமே கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எல்லா விஷயமும் உன்கிட்டதான் இருக்கு. உடம்பு மட்டும்தான் இங்க. ஆனா நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற செயல் எல்லாமே வந்து அந்த சூத்திரம் வந்து உன்கிட்டதான் இருக்கு. அப்புறம் அதாவது அந்த பிறப்பு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மறுபிறப்பா எந்த மாதிரி அப்படிங்கிறது என்னோட செயல்கள்ல இருக்கு. எல்லாம் வந்து செல்வம், அந்த மெட்டீரியல் வெல்த்துக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா லாஸ்ட் எங்க போய் முடியுதுன்னு எல்லாமே வந்து உன்கிட்டதான், அந்த அருள் தான் வேணும் அருள் தான் வேணும்னு லாஸ்ட் தான் அது தெரியுது. அருள், அதாவது உன்னுடைய கடைக்கண் பார்வை, அந்த ஒரு அருளுக்காக தான் நாங்க இங்க வேண்டுறோம்.
அப்புறம் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ணாலுமே லாஸ்ட் டைம் கடவுளே என்னை கூப்பிட்டுக்கோ அந்த மாதிரி சொல்லும் போது உன்னோட அரவணைப்பு தான் எங்களுடைய முழு விஷயமும் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள் லலிதா, சூப்பர். கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு வாட்டி. நல்லா. அதாவது இந்த பாடல் ஏன் கேட்க சொன்னேன் அப்படின்னா, இது ஒரு விஷுவலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னா அங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து விஷுவல் பண்ணிப்போம். இதை நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு இதுல. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் முதிரமும் அடங்கிய உடம்பென்னும் உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். அம்மையும் அப்பனும் தந்ததா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தந்ததா, அம்மையும் அப்பனும் தந்ததா, இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, முன்னாடி செய்த கர்மத்தினால் இங்க வந்தனா, ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இம்மையை நான் அறியாததால், இந்த உண்மையை நான் அறியாததால், சிறு பொம்மையின் உருவினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் என்று வந்தேன். இங்க பாருங்க, சிறு பொம்மையின் உருவினில் அப்படின்னா நம்ம தான் இந்த பொம்மையின் உருவுல உண்மையை உணர்ந்திட, இந்த உண்மையை உணர்ந்திட இந்த பிச்சை பாத்திரம், இந்த உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல வரும். அம்மையும் அப்பனும் தந்ததால், இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததால், இம்மையை நான் அறியாததால், சிறு பொம்மையின் உருவினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வதை விடுத்தல். எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ உன்னிடத்தில். எப்படி எழுதியிருக்கிறாரு பாருங்க. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சை, டேய் மொத்தமும் உன்கிட்ட தான் இருக்கு, நான் எங்க போய் பிச்சை எடுப்பேன்? எவன் எனக்கு பிச்சை போட முடியும்? மொத்தமும் இங்க இருக்கணும் போது நான் போய் அங்க நீட்டினாலும் வேஸ்ட் தான். அப்ப வந்து நிக்க வேண்டியது யாருக்கிட்டனா உன்கிட்ட. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில். ஆனா இதோட சூத்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உன்கிட்ட தான் இருக்கு. அதன் சூத்திரமோ உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பு எடுக்க வைத்தாய். எதனால வருது? இந்த கர்மத்தினால் உண்டாகுது. இதுதான் வந்து மாணிக்க வாசகர் சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 இளைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க பிறப்பு என்னக்கூடிய இந்த பெருங்கடலை நீந்திதான் ஆகணும், இல்லைன்னா நீங்க திரும்ப திரும்ப இங்க பிறந்துகிட்டே தான் இருப்பீங்க. அப்ப பிறப்பு என்னும் பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னா அடிப்படையில தர்மத்தை கடைபிடிக்கணும். அப்ப அத்தனை செல்வம் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமும் உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பு எடுக்க வைத்தாய். ஒரு வினையா பல வினையா கணம் கணம் தினமெனை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துது. எப்படிப்பட்ட லைன் பாருங்க. பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கை. இப்ப சொன்னார் இல்லையா, ஜெயந்த் சொன்னார் இல்லையா, இங்க இந்த இந்த அழகா இருந்தது. அது எனக்கு நான் அதை ரொம்ப ரசிச்சேன். அது உணர்ந்து சொல்லும் போது வார்த்தை நின்னு அது வரும். அவர் உணர்ந்து சொன்னார் அத. இந்த 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 நொடி மட்டும் நிஜம், இது நான் பண்ணல அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப இருக்குல்ல, இது மட்டும்தான் நிஜம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி நீங்க நான் யாருன்ற கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சுபாஷினி அவங்க சொன்னாங்க பாருங்க. என்னங்க எது போனாலும் இந்த வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டே இருக்கிற மாதிரி, அப்ப எது நான்ன்ற ஒரு கேள்வி ஒண்ணு உண்டாகுது இல்லையா, அந்த கேள்வியை இன்னும் ஆழப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு பதில் வரும். அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு அவ்வளவு விஷயம் உடையறதுக்கான காரணம் இந்த நான் யாருன்ற கேள்வி கேட்கும் போது நடக்கும்னு சொல்லி சொன்னேன். அடிப்படையில அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப மெயினான விஷயம் சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், கனம் கனம் தினவினை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இங்கு பிதற்றுதே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறைவன் அதை பத்தி தான். ஆனா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிறப்பு என்னும் இந்த சுழற்சியில ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கான். இந்த மனிதன்றதை தாண்டி எல்லா உயிர்களும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்னன்னா, ஒரு ஒரு வாட்டியுமே ஒரு ஒரு பிறப்பு என்பது இங்க கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாணிக்க வாசகர் சுவாமி சொல்லி முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, ஆஹ் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் சொல்லி முடிப்பாரு. அப்போ இளைத்தேன் அப்படின்றதற்கு பிறந்து வாடினேன்னு சொல்லலாம், பிறந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா பிறந்து இளைத்தேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இழைச்சு போறதுக்கு தான் ஒரு
காலம் எடுக்கும். இன்னைக்கு நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னா இழைச்சு போக மாட்டீங்க. சும்மா வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா நீங்க இழைச்சு போக மாட்டீங்க. ஒரு 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 மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இழைச்சு போயிடுவீங்க. அப்போ ஒரு காலம் ஒரு காலம் ஒண்ணு இங்க தேவைப்படுது, எது இழைச்சு போறதுக்கு. அப்போ பிறந்து இளைத்தேன்னா அப்ப அவர் அந்த பிறப்புக்கு இளைத்தேன்னு ஒரு விஷயத்த போடுறாருன்னா அப்ப எவ்வளவு பிறப்பு பிறந்திருப்பாருன்னு சொல்லி கவனிச்சுங்க நீங்க. அப்ப எப்படி பிறகுறாங்க? புல்லா பிறகுறாங்க, பூடாய் பிறகுறாங்க, பல்விருகமாய், பறவையாகி, பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல அசுரராய், முனிவராய் பிறந்து, தேவராய் பிறந்து, செல்லாத தாவர சங்கமத்துல, இந்த தாவர சங்கமத்துல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்றாரு. அப்போ இங்க நம்ம மனித பிறப்பு வந்துருச்சுன்னா மீண்டும் மனித பிறப்பே கிடைக்கும் சொல்லி நினைச்சுக்காதீங்க. அங்கதான் மாட்டோம். திரும்ப இங்க மனித பிறப்பே கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அறியாமை. ஏன்னா டீகிரேட் ஆகுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பரவாயில்லைங்க, நான் அப்படியே அறிவுல இருந்து 5 அறிவுக்கு வந்து 6ஆம் அறிவுக்கு வந்துட்டேன், திரும்ப டீகிரேட் ஆக மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. டீகிரேட் ஆவீங்க. உங்களோட வினை எப்படி இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஜென்மத்துல இந்த கர்மத்தை அழிப்பதற்கு புதிய வினைகளை சேர்க்காமல் இருக்கணும். அவ்வளவுதான். புதிய வினை சேர்க்காமல் இருக்கிறது என்ன? எப்படியா இருந்தாலும் இந்த உலகத்துல நான் வாழதான் போறேன். அப்ப ஏதோ ஒரு செயல் செய்யதான் போறேன். அப்ப அதனால ஒரு விளைவு உண்டாகத்தான் போகுது. நான் இப்ப இந்த போன் எடுத்து நான் இப்படி வைக்கிறேன்னா இப்ப அதற்கு உண்டான ஒரு விளைவு ஒண்ணு திரும்பவும் ஏற்பட்டுருச்சு. எஸ் ஆர் நோ? இப்ப நான் போய் போடுறேன், ஒரு சுவிட்ச் நான் அப்படி ஆன் பண்றேன் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அதற்கு உண்டான எதிர்வினை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் இங்க எதை செய்தாலுமே அதற்கு உண்டான எதிர்வினை ஆரம்பிக்கும். இப்ப நீங்க இங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே அதற்கு உண்டான எதிர்வினை ஆரம்பிக்குதா இல்லையா? உள்ள அது போய் உங்களோட உடம்புக்குள்ள ப்ராசஸ் ஆகும். அப்படி சப்போஸ் அந்த உணவு சரியில்லை அப்படின்னா ரிட்டர்ன்ல உங்களுக்கு வாமிட்டா வெளியே வருது. இல்ல உள்ளேயே ப்ராசஸ் ஆகி எப்படி ப்ராசஸ் ஆகணுமோ உங்களோட உடலை கெடுத்து ஃபுட் பாய்சன் ஆகி அதுக்கப்புறம் அதை வெளியேற்றும். இந்த மாதிரி எந்த வினை நீங்கள் செய்தாலும், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்குண்டான ஒரு வினை உருவாகியே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த செயல் செய்யறோமோ அதற்குண்டான ஒரு நிலை உருவாகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் இந்த இடத்துல பிறப்பு என்பது கொடுக்கப்படுகிட்டே இருக்கணும் தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நடந்துக்கணும்? தர்மத்தை கடைபிடிங்க, அவ்வளவுதான், சிம்பிள். தர்மத்தை செய்யும் போது நான் செய்யறேங்க அப்படியே செய்வீங்க? நான் பண்றேங்க அப்படின்னா பண்ணுவீங்க? நான் என்ன கேக்குறேன், நீங்க பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அது உங்களோட அறியாமை. சொல்லிக்கலாம் நான் பண்றேன்னு. இப்படியே இப்போ உங்களுக்கு பட்டுன்னு எல்லாமே கரெக்டா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, நல்லபடியா இறைவனோட அருளால உங்களுக்கு கரெக்டா எல்லாமே நடக்கணும். ஆனா சும்மா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இப்படி இப்படி நான் இப்படி கை இப்படி நகர்த்துறேன், இந்த கை பட்டுன்னு என்னால இப்ப நகர்த்த முடியலன்னா இது ஒரு வாயுனால நடக்குது. உள்ள 10 வித தச வாயுக்கள்னாலதான் ஒரு செயலும் நடக்குது. ஓகே, இப்போ அதுல ஏதோ ஒரு வாயு பிரச்சனை ஆகுதுன்னும் போது இப்ப என்னால இந்த செயலை செய்ய முடியலன்னா, என்னால கழுத்தை இப்படி திருப்ப முடியலன்னா, இந்த கண்ணு பார்க்குது இருந்தாலும் எனக்கான அந்த பார்வை இல்லைன்னா, காது இருக்கு, செவி இருக்கு, ஆனா அந்த செவி எப்ப வேலை செய்யுதோ அது அப்பதான் அது இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? காது இருந்துச்சுனாலும் அது வேலை செஞ்சதுனால அதற்கு உண்டான பலனு. அப்ப அது கேட்காம போச்சுன்னா, படுத்தவங்க காலையில எந்திரிக்கவே இல்லைன்னா நம்மளா பண்றோம் இல்லையே. மூச்சு விடுறதே உங்ககிட்ட இறைவன் கொடுக்கல. எதெல்லாம் வந்து இவன்கிட்ட கொடுத்தா இவன் கடைபிடிக்க மாட்டானோ அதெல்லாம் கொடுக்கல. மூச்சு உங்ககிட்ட கொடுத்துருந்தாலே ஒண்ணு இல்ல, அடுத்து ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கப்பா, உன்னோட மூச்சை நீயே பாத்துக்கப்பா, வந்துடுறேன் அப்படின்ட்டு இறைவன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாருன்னா 10 நிமிஷத்துல இல்ல 2 நிமிஷத்துல மூச்சு விட்டுருவீங்க. வரும்போது டோட்டலா எல்லாம் டெட் பாடி தான். என்னடா இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள படுத்து கிடக்குற அப்படின்னா, இல்லங்க 2 நிமிஷம் மூச்சு பிடிச்சி வைக்க தெரியலன்னு வைங்க. ஆமாவா இல்லையா? மூச்சு அதுவே போயிட்டு வந்துட்டு இருக்கு, தூங்கும் போதும் அதுவே போயிட்டு வந்துட்டு இருக்கு. உள்ள பிராணசக்தி அதுவே போகுது, அதுவே வருது, எல்லாம் அதுவே ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கணும் போது நிம்மதியா நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க.
நினைச்சு பாருங்க உங்களோட லைஃப்ல செயல் நடக்காம ஒரு விஷயம் நின்னுச்சுன்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள என்னோட லிவர் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது, என்னோட ஹார்ட் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது, நான் சாப்பிட்ட உணவு கரெக்டா அங்க செரிமானமாயி வெளியே வருது, எனக்கு கண் இமை அப்பப்போ அதை அசைஞ்சு அதை வந்து ட்ரை ஆக விடாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குது. இங்க எல்லாமே சரியா நடக்கிறதுனாலதான் இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்ப நான் இங்க உட்காந்து பேசுறேன்னா என் உடம்புல எல்லாமே கரெக்டா வேலை செஞ்சதுன்னா தான், என் உடம்புல மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துல எது கரெக்டா வேலை செய்யலனாலும் நீங்க என்னால உட்காந்து பேச முடியாது. இப்பதான் வந்தேன்னு, இப்ப நான் கரெக்டா கார் ஓட்டிட்டு வந்ததுனால, கூட வந்த டிரைவர் கரெக்டா ஓட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் நான் இங்க வந்து நல்லபடியா சேர்ந்தேன்? இல்ல, இந்த பிரபஞ்சம் அதுக்கான வேலையை முழுவதுமாக சிறப்பா செஞ்சதுனாலதான் நான் இங்க வந்தேன். ஆப்போசிட்ல வந்தவனோ இல்ல பின்னாடி வந்தவனோ இல்ல சைட்ல வந்தவனோ இடிச்சிருந்தானே என்ன ஆகும்? இல்ல கார் ஏதோ ஒரு வகையில பஞ்சர் ஆகி நின்று இருந்ததுன்னா என்ன ஆகும்? இல்ல இன்ஜின்ல இருந்து ஒரு புகை வந்து அப்படியே இன்ஜின் சீஸ் ஆகி நின்று இருந்ததுன்னா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க, ஏன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லையா என்ன? ம் வாய்ப்பே இல்லையான்னு இதுக்கெல்லாம் நான் சொல்றதுக்கெல்லாம் நான் வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ இது என்னால் நடத்தப்பட்டது கிடையாது. நான் இங்க நடந்திருக்கிறேன், இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே எனக்காக வேலை செஞ்சிருக்கு, சரியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லையே, நான் தான் என்னோட லைஃப் நடத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேணா சூரியனை ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு நாள் போதும், ஒரு நாள் இல்ல, மதியம் வரைக்கும் சூரியனே வரல, சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வரல, சூரியன்ல இருந்து வரக்கூடிய எந்த ஆற்றலும் உங்களுக்கு வரல அப்படின்னா மதியம் வரைக்குமே நீங்க தாங்க மாட்டீங்க. சூரியன் மேல இருந்து ஒரு 10 அடி கீழே வந்துருச்சு அப்படின்னாலும் தாங்க மாட்டீங்க. இல்ல ஜூபிட்டர் அதோட வேலையவே பார்க்கல, சுத்துறதே விட்டுருச்சு அப்படின்னாலும் நீங்கள் காலி. இல்ல சந்திரன் சரியா இயங்கல, சந்திரன் எங்கேயோ அப்படியே டிஸ்டன்ஸ்ல போயிடுச்சு, இதோட துணைக்கோளாவே பூமியோட துணைக்கோளாவே சந்திரன் இல்ல அப்படின்னாலே பூமி எப்படி சுத்தும் தெரியுமா? பூமி இப்படி சுத்திட்டு இருக்கிற பூமி இப்படி சுத்த ஆரம்பிக்கும், தூக்கி வீசப்படுவோம் சந்திரன் இல்லைன்னா. யோசிச்சு பாருங்க, சந்திரன் இல்லைன்னா இப்படி சுத்த ஆரம்பிக்கும், ரொட்டேட், பயங்கர ரொட்டேஷன் இருக்கும். அதோட அந்த ஈர்ப்பு விசையினால பிடிச்சு பொறுமையா சுத்திட்டு இருக்கு. காத்து சரியான அளவுல அடிச்சிட்டு இருக்கு. வர்தா புயலோட காற்றோட அளவு 140 கிலோமீட்டர் வேகம், அதுவே ஜாஸ்தின்னு நம்ம சொல்றோம். இப்ப சந்திரன் இல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் அளவுல வீசும். நினைச்சு பாருங்க, 140க்கே தாங்கல, இன்னும் 400னா நினைச்சு பாருங்க. அவ்வளவு ஆஸ்ட்ராய்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குது பூமியை நோக்கி, அவ்வளவு விஷயம் வரும். ஏன் இப்ப வரைக்கும் பூமி எதுவுமே தாக்காம இருக்கு? கேள்வி எழுந்திருக்கா உங்களுக்கு? நம்ம மில்கிவே கேலக்சி மாதிரி எவ்வளவு மில்கிவே கேலக்சி இருக்கு. அப்ப எங்கெங்கயோ அப்படி பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறது ஏன் பூமியை வந்து இப்ப வரைக்கும் அடிக்காம இருக்கு? ஒரே ஒரு விஷயம்தான், என்ன தெரியுமா? ஜூபிட்டர். அது சுத்திட்டு இருக்கக்கூடியதுல ஜூபிட்டர்ல என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே அதோட ஈர்ப்பு விசையில இழுத்துருது. அப்ப பூமிக்கு வர்றதெல்லாம் அது இழுத்து வச்சுக்குது. ஜூபிட்டர்னா என்ன? குரு. அப்ப யார் பாதுகாக்கிறா? குரு இருந்து பாதுகாக்கிறாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப இங்க எல்லாமே சரியாக நடக்கிறதுனாலதான் நீங்க இருக்கிறீங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ ஒன்னும் இல்லை, இப்போ ஒரு ஒரு இப்ப வீடு வீடு இருக்கு, வீடு இப்படி இருக்கிறது அப்படி லைட்டா இப்படி அசைஞ்சதுன்னா என்ன ஆகும்? கீழே போயிடும். அப்ப இன்னைக்கு கரெக்டா வீடுல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா கூட இந்த பூமி கரெக்டா இயங்குறதுனாலயும் இந்த யூனிவர்ஸ் டோட்டலா இயங்குறதுனாலயும் தான் நம்ம இங்க கரெக்டா உட்காந்துருக்கிறோம். அப்ப எப்படி இதை நான் பண்ணேன்னு சொல்ல முடியும்? நான் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அதை அது அங்க நடக்கவே இல்லைன்னா அதை எப்படி நான் பண்றது? நடக்கல நான் எப்படி பண்றது? ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செஞ்சுட்டு அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா? நீங்க அதற்கு உண்டான கிரெடிட்ஸ் எடுத்துப்பீங்களா? இதெல்லாம் சரியா அமையலைன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட்டே பண்ண முடியாது. அம்மாவும் அப்பாவும் சேரவே இல்லைன்னா நீங்கன்ற ஒரு விஷயமே உண்டாயிருக்க மாட்டீங்க, நீங்களே வந்திருக்க மாட்டீங்க. அப்போ அம்மா அப்பா ரொம்ப மெயின், நீங்க சாதிச்சதுக்கு அம்மா அப்பா ரொம்ப மெயினான விஷயம் தானே. நீங்கன்னு ஒருத்தர் வரவே இல்லைன்னா நீங்க எங்க இருந்து சாதிப்பீங்க? ஆமாவா இல்லையா?
அப்ப அப்ப நான் பண்ணன்றது சொல்லாம இது இந்த இடத்துல எல்லாமே இங்க நடந்திருக்குது. அப்ப இதுக்கு கிரெடிட்ஸ் நான் அங்க கொடுக்கணும். கொடுத்துட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன். எல்லாமே நான் தான் பண்றேன் நீங்க எடுத்து வச்சேன்னா தப்பிக்க மாட்டேன். தப்பிக்கவே முடியாது. இங்க இருக்குதுலே ஒரு சூப்பரான ஒரு கேம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உணர்ந்தது, எனக்கு இறைவன் உணர்த்தினது. எவ்வளவு நேரம் நானுன்ற ஒரு தன்மையை விட்டுட்டு என்னை மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் இங்க கேமே. எவ்வளவு நேரம் என்னை மீறினது ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு திங்க் பண்றீங்களோ நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்துட்டீங்க. எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, இங்க நானுன்ற ஒரு விஷயம் இல்லைன்ற ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்போ நெக்ஸ்ட் லெவல் தான். ரமண மகரிஷி ஐயாட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம், ஐயா நான் வந்து இறைவனை பார்க்கணும் அப்படின்னு. யாரை பார்க்கணும்? இறைவனை பார்க்கணும். சரி இறைவனை பார்க்கணும்ன்றல முதல்ல அந்த இறைவனை பார்க்கணும்னு ஒண்ணு சொல்லுதுல அது எது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஐயா நான் தான் அப்படின்னு. இறைவனை பார்க்கணும்னு ஒண்ணு சொல்லுது அது எதுன்னு முதல்ல கண்டுபிடி. அப்புறம் அப்படி இப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஐயா எனக்கு தெரியல, முதல்ல அதுக்கு பதில் கண்டுபிடி, அதுக்கப்புறம் இறைவனை காட்டுறேன்னாராம். ஏன்னா அந்த பதில கண்டுபிடிச்சானா அவன் திரும்ப இறைவனை காட்டுன்னு வந்து கேட்க மாட்டான். அப்ப எது பார்க்கணும்னு கேட்குது? எது பார்க்கணும்னு கேட்குது? இது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணோம்னா அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். ஒரு டிவி பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, ஒரு அந்த டைம்ல ஒரு ஃபோன் வருது. இப்போ டிவில நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கீங்க போன்ல. டிவில என்ன சீன் போச்சுன்னு சொன்னா என்ன டைலாக் போச்சுன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதா? ஃபோன் பேசுறீங்க, ரொம்ப பிஸியா ஃபோன் பேசுறீங்க. ஆனா டிவி முன்னாடி ஆன் ஆயிருக்குது, டிவியை பார்த்துக்கிட்டே தான் ஃபோன் பேசுறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், டிவில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல முடியுமா? எங்க ஒண்ணு முடியும்னா முடியும் தலையாட்டு, முடியாதுன்னா முடியாதுன்னு தலையாட்டு. முடியுமா முடியாதா? தப்பா சொன்னாலும் பரவாயில்லைங்க சொல்லுங்க. முடியாது தானே? முடியாதுன்றதுக்கு எதுக்கு முடியாது? முடியாது. முடியாது. நான் டைரக்ட் கிளாஸ் இப்போ எடுக்கல, ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க ஸ்டக் ஆகி உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூஸ்ல இருக்கிறீங்களா இல்ல நான் இன்டர்நெட் இஷ்யூஸ்ல இருக்கிறேன்னா எல்லாம் அப்படியே எப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிக்குதான்னு கூட எனக்கு ஒரு டைம்ல சந்தேகம் வந்துடும். அதனால ஆமானா ஆமா இல்லைன்னா இல்லை. அப்ப சொல்ல முடியல, அதான உண்மை. அப்ப சொல்ல முடியலன்னும் போது அப்ப கண் நீங்க பார்த்தது உண்மை தானே? ஆனா ஏன் சொல்ல முடியல? அப்ப கண் வழியாக என்ன பார்த்துச்சு? காது வழியாக எது கேட்டுச்சு? கண் வழியாக பார்த்தது எது? கண்ணு பார்க்கல, கண் வழியாக ஒண்ணு பார்த்துச்சு. அந்த கருவியை பயன்படுத்தி ஒண்ணு பார்த்துச்சுல அது எது? காது வழியாக ஒண்ணு ஏதோ ஒண்ணு கேட்டுச்சுல அது எது? இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு எழும்போது நான் முன்னாடி சொன்னதுக்கான பதில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் பேஸ்மெண்ட்டும் இங்கதான் உடையும். ஒரு 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 இதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ஃப்ளோரா தட்டுறீங்க, வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா திரும்ப பேஸே தட்டலன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மரத்தை அடியோடு எடுக்கணும் அப்படின்னா முதல்ல அதோட வேரை தானே எடுக்கணும். திரும்ப நீங்க வெட்டிட்டு விட்டீங்கன்னா மரம் வளரும். அப்ப ரூட் என்ன அப்படின்னா அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நிலை தான். அப்ப அதை எடுத்தீங்கன்னாதான் இந்த கருமம்ன்ற ஒரு விஷயமே உண்டாகாது. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய டாஸ்க்னு. ஏன்னா மொத்த விஷயமும் அதுலதான் இருக்கு, எடுக்க வேண்டியதும் அதுதானும் போது அங்கதான் பெரிய ட்விஸ்டே வச்சிருக்கான். ஈஸியா கடந்துட முடியாது. ஆனா அதை கடக்கணும்னா இது எல்லாத்தையுமே விடணும். நான் மறைகளை கற்றவன் அல்ல ஞானி. 4 மறைகளை கற்றவன் அல்ல ஞானி, நான் மறையை கற்றவனே ஞானி. 4 மறைகளை கற்றவன் அல்ல ஞானி, நான் மறையை கற்றவனே ஞானி. இந்த நானுன்ற ஒரு தன்மை மறைய எவன் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் ஞானியாக இருப்பான். அவன் தான் கடவுள் நிலைக்கு உயர்வான். ஆமாவா இல்லையா? நான் கடவுள்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்றோம். குழந்தைய மட்டும் ஏன் தெய்வ நிலைக்கு கம்பேர் பண்றோம்? நம்மள ஏன் அதே குழந்தையா தான் நான் இருந்தேன், அதே குழந்தையா தான் நீங்க இருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மள குழந்தைன்னு சொன்னவங்க இப்ப நம்மளோட பட்டத்தையே மாத்துறானுங்க. அப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னா ஆமா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா
நம்மளுக்கு தான் அறிவு வளர்ந்துருச்சுல்ல. அறிவு வளர்ந்துருச்சுன்னா இங்க காரண அறிவு வேலை செய்யும். காரண அறிவு வேலை செய்யும் போது உங்களோட இன்டெலிஜென்ஸ் இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அது எப்படி, இது இது எப்படி அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது இதுன்னு இந்த உலக வாழ்க்கையில ஓடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து சுகத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடவுள் நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனித நிலைக்கு அந்த குழந்தை மாறிக்கிட்டே வரும். எப்ப அந்த குழந்தைக்கு பல் முளைக்குதோ அப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த பல் முளைக்கும் போது கோபம் உண்டாகும். இன்னொருத்தங்கிட்ட இருந்து வந்து அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு புடுங்கி வைக்கிறதா இருக்கட்டும். ஆனா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது எதுவுமே கிடையாது. தூக்கி போட்டீங்கன்னா போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். இந்த இடத்துல போட்டீங்கன்னா அந்த இடத்துல கிடக்கும். அம்மா எப்படி ஆப்ரேட் பண்றாங்களோ அப்படித்தான். அது தெய்வ தெய்வ நிலை. அப்ப மீண்டும் எப்படி அந்த நிலையை அவங்க அடையிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்து மீண்டும் இந்த மனதை அழிக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல. அதாவது மனதை அழித்த மனிதன் எல்லாம் இறைவன் என்று அறிந்திடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மனதை அழிக்கக்கூடிய நிலையை இறைவன் சொல்றோம். அப்போ குழந்தைக்கும் மனம் வேலை செய்யாது, ஞானிக்கும் மனம் வேலை செய்யாது. மனம் இருந்தாலும் அங்க பெருசா வேலை செய்யாது. அந்த மனதினால் எதுவும் பிரச்சனையும் இருக்காது. ஆனா நம்மளோட மனம் கூச்சலிடும். அந்த மனம் அங்க போராட்டமோ கூச்சலோ இடாது. அப்போ மீண்டும் அந்த குழந்தை நிலையில இருந்து அந்த தெய்வ நிலையில இருந்து மனித நிலைக்கு மாறி திரும்ப மனித நிலையில இருந்து தெய்வ நிலைக்கு எப்படி மாற முடியும் அப்படின்னா, திரும்பவும் மனதை ஜீரோ பண்ணணும். அதான் டாஸ்க்குங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எவன்லாம் வந்து நம்மளுக்கு கெட்டது பண்ணானோ எல்லாத்தையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. மறந்தாதான்டா கேமு. நீ மறக்கலைன்னா உனக்கு கேம் இல்ல. நீ என்னென்னலாம் பண்ண நின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அதெல்லாம் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து என்ன துன்புறுத்தி பண்ணி நீங்க சொல்றீங்க சொல்லாம. ஒன்னால நான் மீண்டும் இங்க பிறப்பு எடுத்தே தீருவேன்னு நீங்க சொல்றீங்க. எல்லாத்தையும் மனதுக்குள்ள நீங்க போட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா இருக்குதுலயே பெரிய நோய் அதுதான். இந்த ஜென்மம் நிறைந்த சாங் ஒண்ணு வரும். ஜென்மம் நிறைந்த சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க. இந்த இந்த லைன்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மறதின்ற ஒரு விஷயம் வரும். அந்த மறதி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மறதி மறதி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா மறக்க முடியாம தானே பல பேர் பிரச்சனையில சுத்திட்டு இருக்கோம். அவன் செஞ்சதெல்லாம் மறக்கவே முடியலங்கன்னா அங்க ஒரு இது வந்துடும். அப்ப என்னன்னா அந்தந்த இடத்துலயே அதை கட் ஆஃப் பண்ண தெரியணும். அந்த இடத்துல நான் அதை கட் பண்ணி வெளியே வர தெரியணும் எனக்கு. அப்புறம் அதை கூட கட் பண்ணி வெளியே வர தெரியலன்னா நார்மலான பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இவ்வளவு நாளா நீங்க பயிற்சி பண்ணி இல்ல இவ்வளவு உபதேசங்களை கேட்டு நீங்க அதை அப்ளையே பண்ணல அப்படின்னா என்ன யூஸ்? நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மகாவிஷ்ணு நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எவ்வளவு விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கேன்டா, எவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அன்னைக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது குருஜி, நாளைக்குள்ள அவன் செத்துடணும் அப்படின்னா. என்னது நாளைக்குள்ள செத்துருவான்? ஆளையே போட்டு தள்ளுறதுக்காக பிளான போட்டுட்டு இருக்கிற 2 வருஷமா உங்க சேனல்ல ஃபாலோ பண்றேன். அப்புறம் என்னமா நீ ஃபாலோ பண்ணுன்றதான் கேள்வி. மத்த உயிர் நல்லா இருக்கணும், மற்ற ஒரு விஷயத்தை மன்னிச்சு விட்டுருங்க இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தோம். 2 வருஷம் ஃபாலோ பண்ணியும் அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் செத்துறணும்ன்ற ஒரு மனநிலை எப்படி உருவாகுது? அப்ப அந்த இடத்துல உங்களோட ஈகோ, அந்த நான்ற தன்மை எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இது பாருங்க. எனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நான் எல்லாத்தையுமே தூக்கி எறிகிற தயாரா இருக்கணும் போது, அப்ப எதுக்கு உபதேசம் கேட்டு எதுக்கு நீங்க அதை அப்ளை பண்ணி என்ன பண்ண போறீங்க? இருக்கிறதுலே எது தெரியுமா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்? எது தெரியுமா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்? கோவில்ல உட்காந்து தியானம் செய்யறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு மார்க்கெட்ல உட்காந்து தியானம் செய்யறதுதான் பெரிய விஷயம். அதற்குண்டான ஒரு சூழல் இருந்தும் அதற்குண்டான ஒரு சூழல் இருந்து அந்த ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. அதற்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லாதப்பையும் அதை உங்களால கிரியேட் பண்ண முடியுதுன்னா தான் சூப்பர். அப்ப என்னன்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, எனக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையிலையும் நான் இதை வந்து
இப்படித்தான் மெயின்டைன் பண்ணுவேன், இதை நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன்ட்டு இருக்கக்கூடிய நிலை தான் பெரிய நிலை. அது எவ்வளவு பெரிய நிலை? அப்போ இவ்வளோ நாட்கள் நீங்க கேட்டு செஞ்சு உபதேசிச்சதை அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை கேட்டு கடந்து போறதுக்கு நோ யூஸ். தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அப்பதான் பிரயோஜனம் இருக்கு. எனக்கு சமையல் தெரியுங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கிண்டுனா இதெல்லாம் பண்ணா மிளகாத்தூள் எல்லாம் போட்டா ஒரு சாம்பார் வந்துடும் அப்படின்னு தெரியுதுன்னா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனங்க? அது எப்போ நீங்க இங்க அப்ளை பண்றீங்களோ அப்பதானே ஒரு சாம்பாரா ரெடி ஆகும், அப்பதான் இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும், சமையல் செஞ்சு கொடுக்க முடியும். அப்போ மனதுல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப இவ்வளவு படித்தும் ஏன் வளர முடியல அப்படின்னா எல்லாம் புத்தக அறிவாக இருந்து அந்த புத்தக அறிவு எங்கேயும் பயன்படல. அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் எங்க பயன்படுதோ அங்கதான் அங்க வளர்ச்சி உண்டாகும். அப்ப எல்லாம் புத்தகத்தோட படிக்கிறான், அதோட விட்டுடுறான், மத்தகத்துல படிக்கிறது இல்ல, அது அப்படியே கடந்து போயிடுது. ஓ நீங்க பல விஷயம் படிச்சிடுறீங்க, ஓகே, ஜென்ரல் நாலேஜ் புக் வேற லெவல்ல படிச்சு எல்லாம் பண்ணிடுறீங்க. சிஸ்டத்தை கொடுத்து கொஞ்சம் ஆன் பண்ணுன்னா ஆன் பண்ண தெரியலன்னா என்ன யூஸ்ன்னு நான் கேட்கிறேன். இந்த புத்தகத்தை படிச்சு இல்ல நீங்க படிச்ச சப்ஜெக்ட் எப்படி டீம் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னு வைங்க, வேற லெவல்ல படிக்கிறீங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா டீம் ஹேண்ட்லிங்லயே கை தேர்ந்த நபராக இருக்கீங்க படிச்சதுல. பட்டுன்னு ஒரு டீமை கொடுத்த உடனே உங்களால ஹேண்டில் பண்ண தெரியல, இல்ல அது எனக்கு பண்ண தெரியாதுங்கன்னா படிச்சு என்ன பிரயோஜனம் கேட்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு உபதேசங்கள் கேட்டாலும் என்ன விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அதை உங்களோட லைஃப்ல சின்ன சின்ன இடங்கள்ல அப்ளை பண்ணிட்டு வரதான் பெரிய ஒரு விஷயம் வரும்போது உண்டாகும் போது அந்த பெரிய விஷயத்துல அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன சிம்பிளான விஷயம் இன்னைக்கான கிளாஸ், எ லைஃப் வித்தவுட் கர்மா அப்படின்னா இந்த கர்மம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமானா வாழ முடியும். எப்ப வாழ முடியும் அப்படின்னா எதை செய்தாலும் இறைவன் செய்யறாருன்றத நிலையில இருந்து இறைவன் பக்கம் திருப்பி விட்டீங்கன்னா அந்த கர்மம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். தர்மத்தின்படி நீங்க நிற்கிறீங்க அப்படின்னா கர்மம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தர்மம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு டூலு, அதுதான் மிகப்பெரிய கீ. அதை விட்டுட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. அன்பும் தர்மத்துலதான் வருது. அதாவது நீங்க உங்களோட ஃபேமிலி கிட்ட காட்டுறது, என்னோட அம்மா கிட்ட, என் அப்பா கிட்ட, என் குழந்தை கிட்ட காட்டுறது பாசம். இதை தெரியாத நபர்கள்ட்டையும் நான் போய் சேர்க்கிறேன் அப்படின்னா அதற்கு பேர் அன்பு. அந்த அன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தர்ம சிந்தனை, அவ்வளவுதான். மற்றவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம். இது நினைவுலையும் அந்த நினைப்புலையும் இருக்கலாம், இது செயல்லையும் இருக்கலாம், எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கு. கிளியரா? கடந்து போறீங்க, அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு பண்ணலாம் தானே? இன்னைக்கு என்னோட செயல் மூலமா, அதாவது உங்களோட செயல் மூலமா இதெல்லாம் நான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுன்றத நீங்க கவனிக்கணும். எத்தனை இடத்துல நான் கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தேன். இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் போனால் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எடுக்கக்கூடிய தன்மை ஒருத்தன் என்ன எடுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. மிகப்பெரிய சீக்ரெட் இதுதான். கொடுக்க கொடுக்க மீண்டும் மீண்டும் வளர்ந்துகிட்டே போகும். எடுக்க நினைத்தால் அது மீண்டும் உங்ககிட்ட வரவே வராது, இருக்கிறதும் போயிடும். இறைவனோட பிரதிநிதியா இருக்கிறவங்களதான் இறைவனுக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பாரு. நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இறைவனோட தன்மை கொடுக்கக்கூடிய நிலை. எது வேணுமோ நீங்க ஆசைப்படுறத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை தான் இறைவனோட தன்மை. அப்போ அந்த தன்மையில நீங்க இருக்கீங்கன்னா நீங்களும் இறைவன் தான். அந்த தன்மையில இல்லாதனாலதான் நீங்கள் இறைவன் இல்லை. அப்ப நான் கடவுளா அப்படின்னா ஆமா நான் தான் கடவுள். நீங்க கடவுளா? ஆமா நீங்க தான் கடவுள். எப்போ இந்த நிலை மாறி ஒரு இறை நிலைக்கு, இறை சிந்தனைக்கு, இறைவன் எந்த மாதிரியான நிலையில இருக்கிறாரோ அந்த நிலைக்கு என்ன உயர்த்துறனோ எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆன்மா எது அப்படின்னா இறைவன் தான். இவ்வளோ பெரிய ஒளிய இவ்வளவு குட்டி ஒளியாக மாறி மாறி இருக்கு. இந்த ஒளியை மீண்டும் அங்க கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதான் முக்தி. அப்போ இவ்வளவு பெரிய இதுல இருந்து ஒரு தீக்குச்சியில எடுத்து ஒரு இது வந்துச்சுன்னா அந்த தீ இந்த தீயும் வேற தீயானா இல்ல, இந்த தீயும் அந்த தீயும் ஒரே தீ தான். இது இங்க வேற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஒரே தன்மையில தான் இருக்கு. இப்ப இந்த தீய நீங்க அசுத்தப்படுத்திடுறீங்க, சுத்தி உள்ளது எல்லாத்தையுமே வச்சு நீங்க
இதை வந்து க்ளோ ஆக விடாம பண்ணிடுறீங்க அப்படின்னா இப்போ எடுக்க வேண்டியது இந்த சுத்தி உள்ள விஷயங்களை தான். இதை எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? அப்ப அந்த சுத்தி உள்ளதை எடுக்கிறது எதன் மூலமாக எடுக்க முடியும்னா இந்த நான்ற தன்மை மூலமாக அதை விலக்கி தர்ம சிந்தனைகளில் ஈடுபட்டு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு இதன் மூலமாக எடுக்க முடியும். அப்ப இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, எத்தனை இடத்துல நான் கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தேன், யாராவது பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, வாங்கி கொடுத்தேன். அந்த டைம்ல என்னோட மனநிலை எப்படி இருந்தது? ஒரு அம்மாவை பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு தோணுச்சு. குழந்தைய பார்த்தேன், இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போக முடியும்னு பார்த்து எத்தனை இடத்துல அப்ளை பண்ணீங்க, அப்ளை பண்ணுவோம் உங்களோட மனநிலை என்ன. கிளியர்? உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு கிளாஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுங்க, தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. 5 மணிக்கு முடிக்கிறாங்க, 5 மணிக்கு என்னால் முடிச்சுட்டு போக முடியும் நான் இருக்கக்கூடிய டயர்டுக்கு. ஆனா 5:10 வரைக்கும் உங்களுக்கு பேசுறதுனாலும் அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி இதை உங்களுக்கு முழுமையா கொடுத்துட்டு போகணுன்றதுனால தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இன்னும் பேசணும்னு தான் இருக்கு. உங்களோட நேரத்தையும் கருத்தில் கொண்டு என்னோட உடம்போட நிலையும் கருத்தில் கொண்டு இந்த செஷனை இதோட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன். நன்றிகள். மீண்டும் இறைவனின் அருளால் நாளை தினம் சந்திப்போம். லைவ் அட்டன் பண்ணுங்க. ரெக்கார்ட் செஷன் இருக்குன்றதுக்காக ரெக்கார்ட் செஷனுக்குள்ள போவாதீங்க. நன்றிகள். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். டேக் கேர். குருவேஸ்வரன். நன்றிகள். அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்களே ஜெயந்த், நாளைக்கு கேட்டுக்கலாம். நோட் பண்ணுவீங்க. நன்றிகள்.